வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது, இப்போ இது ஓல்டு சாரீ. இப்போ இந்த ஓல்டு சாரியில் அம்பர்லா டாப் ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நம்ம இருக்கிற மாதிரி அம்பர்லா டாப் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இது ஒரு ஓல்டு சாரீ. இப்போ இது கிரேப் சில்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு சாரீ. இப்போ நீங்கள் இந்த சாரீ தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த சாரியாக இருந்தாலும் எடுத்து வைக்கலாம். பூனம் சாரீ, அப்புறம் சில்க் காட்டன் எதுவாக இருந்தாலும் சரிதான். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா முந்தான பகுதி இருக்குது. இப்போ அந்த முந்தான பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற கிளாத்தில் நம்ம இந்த டாப் கீழே உள்ள பார்ட்டுக்கு நம்ம அம்பர்லா டைப்பில் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ ஓல்டு சாரியில் தான் இந்த டாப் தைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ரேட்டு கம்மியான பூனம் சாரி அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி டாப் தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாரியை பார்க்கலாம். இப்போ இந்த சாரியில் முந்தான பகுதியில் கொஞ்சம் நெருக்கமாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. முந்தான பகுதியில் உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டாப்போட மேல் பக்கம் தைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மீட்டர் அந்த டிசைன் 1 மீட்டர் அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளது தான் அந்த அம்பர்லா டைப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த முந்தான பகுதியை அந்த டாப்போட மேல் பகுதிக்கு நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. சாரீ 6 மீட்டர் அளவு இருக்குது. 1 மீட்டர் கட் பண்ணாலும் 5 மீட்டர் இருக்குது. இப்போ இந்த சாரியோட கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கிறதுனால அது நம்ம எப்படி மடித்து போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அதனால் சின்ன சைஸாக இந்த சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சார்ட் பேப்பரை நான் மடித்து அந்த சாரீ கிளாத்தை நம்ம எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இது முந்தான பகுதியை கட் பண்ணி எடுத்த சாரீ கிளாத்துன்னு வைப்போம். நீளமாக இருக்குது. அதை அப்படியே நான் 2ஆக மடிக்கிறேன். நீளத்துக்கு 2ஆக மடிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் மடிப்பு பாகம் இருக்குது, அதை அப்படியே எடுத்து இன்னும் 2ஆக மடிக்கிறேன். அப்போ இதில் 4ஆக மடிச்சிருக்கிறேன். சாரியோட கிளாத்தை 4ஆக மடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த மேல் அந்த கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் இந்த சைடில் உள்ள கிளாத் எடுத்து நேராக அப்படி சைடில் வர்ற மாதிரி அப்படியே வச்சுருங்க. இன்னொரு பக்கம் வர்றது அந்த நேராக இருக்கணும். 2 பக்கம் அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். மேலே அந்த கார்னர் பகுதி இடுப்பு பகுதியாக வரும். இந்த சைடில் தான் நம்ம இடுப்புக்காக, இது கீழே வர்றது. இந்த மாதிரி தான் நம்ம அந்த கிளாத்தில் வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இது உயரம் அந்த மாதிரி வரும். இப்போ சாரியை பார்க்கலாமா? இது ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒத்தையாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே நம்ம 2ஆக மடிக்கலாம். இப்போ சாரியை 2ஆக மடிக்கிறேன். கிளாத்தை நல்லா சரி பண்ணிக்கிடலாம். நீளத்துக்கு 2ஆக மடிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் மடிப்பு பாகம் இருக்குது, ஒரு சைடு ஓப்பனாக 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த மடிப்பு பாகத்தை அதுக்கு மேலே வைக்கிறேன். மேலே வச்சு இப்போ மடிக்கும் போது சாரியை 4ஆக மடிச்சிருக்கிறேன். ஒரு மடிப்பு பாகம் 2 சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி இருக்குது. கிளாத்தை சரி பண்ணிடலாம். நல்லா சுருக்கம் இல்லாத அளவுக்கு நல்லா சரி பண்ணிடுங்க. இப்போ இந்த சார்ட் பேப்பர் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம 4ஆக மடிச்சிருக்கிறது. கீழே 2 பீஸு, மேலே ஒரு மடிப்பு பாகம் அந்த மாதிரி இருக்குது. இந்த கார்னர் பகுதி இந்த சாரியில் இந்த சைடு இதுதான் கார்னர் பகுதி. இப்போ அந்த கார்னர் பகுதியில் நம்ம அப்படியே இந்த சார்ட் பேப்பரை மடித்தோம் பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த சைடு எடுத்து இந்த சைடில் மடிக்கிறோம். இப்போ முக்கோண ஷேப்பில் இருக்குது. அந்த சார்ட் பேப்பரை நம்ம எப்படி மடித்தோமோ அதே ஆங்கிளில் இப்போ சாரியோட கிளாத்து மடிச்சிருக்கிறேன்.
உள்பக்கம் ஏதாவது மடிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கேல் ஏதாவது வச்சு கொஞ்சம் சரி பண்ணி விட்டுறலாம். சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த சாரியில் கிளாத்தில் அந்த பகுதியில் இருக்குது. இப்போ இந்த அளவு டாப் எடுக்கலாம். அளவு டாப்பில் மேலே நமக்கு எவ்வளோ உயரம் வேணும், அதுக்கப்புறம் அம்பர்லா டைப்பில் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர் பகுதியிலேருந்து 13 இன்ச் அளவு மேலே உள்ள உயரம் வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 13 இன்ச்சு உயரத்தில் இந்த இடுப்போட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, நான் அடையாளப்படுத்தி விடுறேன். அந்த உள்பக்கமாக எடுத்து வச்சுருக்கும் போது தையலுக்கும் சேர்ந்து இருக்கிற கிளாத்து 20 இன்ச் அளவு இருக்குது. அப்போ பேக் சைட்லேயும் இருக்குது 20 இன்ச்சு. அப்போ 40 இன்ச் அளவு சுற்றளவு தேவையானது. இப்போ இந்த 40 இன்ச் இருக்குது. நம்ம இந்த கிளாத்து வந்து நம்ம எத்தனையாக மடிச்சிருக்கிறோம்? 8ஆக மடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சார்ட் பேப்பரில் பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு 1 2, இப்போ இது டபுளாக இருக்கிறதுனால இதில் 2, அப்போ 4 ஆச்சு. அதே சமயம் இந்த சைட்லேயும் 4 வருது. அது அப்படியே அந்த கார்னர் பகுதியில் நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள், அப்போ அது 8ஆக மடிக்கிற மாதிரி வருது. இப்போ இந்த சுற்றளவை நம்ம 8ஆக மடிக்கணும். அது 2 இருக்குது. இப்போ மடிக்கும்போது இது 4 ஆயிடுச்சு. இதை இன்னும் 2ஆக மடிக்கலாம். அப்போ 8ஆக மடித்தாச்சு சுற்றளவு. இது அந்த மேலே கார்னர் பகுதியில் நம்ம மடிச்சிருக்கிற அளவு எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத வச்சுட்டு அதில் ஒரு லைன் போட்டுருங்க. இந்த லைன் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த லைனில் சென்டரில் இருந்து உள்பக்கம் ஒரு லைன் போடலாம். 1 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போடுறேன். கீழே தள்ளி 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விடுறேன். அடையாளப்படுத்திட்டு அதிலிருந்து சைடிலேருந்து அப்படி வளைவாக லைட்டாக வளைவாக அந்த மாதிரி வரைஞ்சி விடுங்க. இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா அளவுகள் வந்து விடாமல் அந்த இது வந்து மேலே இப்போ 5 இன்ச் இருக்குது பார்த்திங்களா? இப்போ அந்த 5 இன்ச்சை கீழே நம்ம வரைஞ்சிருக்கிற லைனில் அப்படி வச்சு பாருங்கள், 5.5 இன்ச் வரும். அப்போது இதில் எக்ஸ்ட்ரா தையலுக்காக அளவு வந்து நமக்கு சரியாக வந்துட்டு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அளவு வந்து நம்ம தையலுக்காக விட வேண்டாம். இப்போ இதோட உயரம் பார்க்கலாம். 36 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 35.25 இன்ச் அளவு இதோட உயரம் இருக்குது. அந்த அளவை அப்படியே வைக்கிறேன். இப்போ அதே அளவை எல்லா சைட்லேயும் நம்ம அடையாளப்படுத்தி விடணும். இந்த சைடில் அதே மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுறலாம். கொஞ்சம் பகுதி விட்டு அதுக்கப்புறம் அந்த அளவை அடையாளப்படுத்தி விடலாம். கீழே நம்ம வளைவாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல டேப் வச்சுட்டு அந்த உயரம் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து 36 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்து அதே அளவை அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. இந்த பகுதியில் அப்படியே அடையாளப்படுத்தி விட்ருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே ஒரு லைன் போட்டுடலாம். லைட்டாக வளைவாக வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பீஸ் வச்சு பார்க்கலாம். அது ரவுண்டு ஷேப்பில் நமக்கு வரணும். பாருங்கள், ஒரு பீஸ் ஜாயிண்டாக இருக்குது, 2 பீஸ் இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் வைக்கும்போது ரவுண்டாக இருக்குது பாருங்கள். வெளிப்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த கிளாத்தை நம்ம வைக்கும்போது அப்படி ரவுண்டாக நமக்கு இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, போட்டுட்டு நம்ம கீழே இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி அந்த மாதிரி ரவுண்டாக வரும். நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். அந்த அளவுக்கு இந்த அம்பர்லா டாப்பு நல்லாயிருக்கும். இதில் 2ஆக இருக்குது. இன்னொரு சைடு இந்த கிளாத் இருக்குது.
பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வரும். ஒரு சைடு இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இன்னும் அடியிலையும் இதே மாதிரி இருக்குது. சுற்று வந்து நல்ல அகலமாக வரும். இப்போ இதுக்கு லைனிங் கிளாத்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2.25 மீட்டர் லைனிங் கிளாத்து இந்த அளவுக்கு போதுமானது. 2ஆக மடித்து வச்சுருக்கிறேன். அது அப்படியே இன்னும் 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்ததுக்கப்புறம் இப்போது சுற்றளவு டாப்பில் ஒரு பக்கம் 20 இன்ச் வந்து பார்த்திங்களா, அந்த 20 இன்ச்சை 2ஆக மடிக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு அந்த மடிப்பு பாகத்திலிருந்து இந்த சைடில் அடையாளப்படுத்துகிறேன். அடையாளப்படுத்திட்டு இந்த பகுதியில் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 1 இன்ச்சிலேருந்து சைடில் இந்த மாதிரி லைட்டாக வளைவாக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இதோட உயரம் பார்க்கலாம். இப்போது மெயின் கிளாத்தில் 36 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணது, அதிலிருந்து 3 இன்ச்சாவது இதில் நம்ம கம்மி பண்ணி கட் பண்ணலாம். இப்போ 33 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இந்த சைடில் அதே அளவு 33 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்திடலாம். 2-3 இடத்துல அந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு வரைஞ்சி விடலாம். இப்போ சைடில் வரைக்கும் அந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த பகுதி வரைக்கும் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இல்லை அப்படியே நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அதில் கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக வளைவாக வரும். இந்த சைடில் கிராஸில் ஒரு லைன் போட்டுடலாம். நமக்கு அந்த மெயின் கிளாத் அளவுக்கு இது அகலம் வராது, இது கம்மியாக இருந்தாலும் போதும். இந்த அளவுக்கு அகலம் வரும். இப்போ இந்த டாப்பில் உயரம் அடையாளப்படுத்தியிருந்த பாருங்க, அந்த பகுதியில் அகலம் 20 இன்ச் இருக்குது. மேலே உள்ள அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 இன்ச் அதிகமாக இருக்குது. 21 இன்ச் அளவு இந்த சுற்றளவு, ஒரு பக்கம் சுற்றளவு இருக்குது. உயரம் 13 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு நம்ம அதிகமாக எடுக்கலாம், தையலுக்கும் சேர்த்து 14 இன்ச்சு உயரம் எடுக்கலாம். சுற்றளவு ஒரு பக்கம் 21 இன்ச் அளவு. இப்போ இந்த கிளாத்தில் நம்ம முந்தான பகுதியில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் 21 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைடில் உள்ளது பேக் சைடுக்கு அளவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த மேலேயே நம்ம உயரம் எல்லாமே எடுத்துடலாம். கொஞ்சம் பிளைனாக இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட உயரம் 14 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தலாம். இப்போ பேக் சைடில் நமக்கு அளவு வேணும் பாருங்கள், அதை அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு 2 பீஸ் அந்த மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ 21 இன்ச்சுக்கு இதில் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே லைன் போட்டுடலாம். இது 14 இன்ச்சு கரெக்டாக மடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. இந்த சைட்லேயும் 14 இன்ச் இருக்குது. 21 இன்ச்சில் லைன் போட்டு விட்டுருங்க. இப்போ இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். மேலே ஜாயிண்ட் ஆகிருக்கிறத தனியாக கட் பண்ணுறேன். இப்போ கீழையும் கட் பண்ணிடலாம். இதே அளவுக்கு லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வைக்கலாம். இப்போ இதில் லைனிங் கிளாத்து கட் பண்ணியாச்சு. அதே அளவுக்கு 2 கிளாத்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பீஸ் இருக்குது. இப்போது 4 பீஸையும் தனித்தனியாக 2ஆக மடிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் உள்ளது அந்த டிசைன் வந்து அதிகமாக இருக்கிறத ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். இது பேக் சைடு. அதே மாதிரி 2 லைனிங் கிளாத்தையும் தனித்தனியாக மடிச்சிருக்கிறேன். இப்போ கீழே ஒரு லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே அந்த மெயின் கிளாத் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த கிளாத் வைக்கிறேன். அதுக்கும் மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஒரு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு, அடியில் இருக்கிறது பேக் சைடு அளவு. மடிப்பு பாகம் நமக்கு நெக்கோட அளவு வரும். இப்போ ஷோல்டர் அளவு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நெக்கு பகுதி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அளவு சரியாக வராது. நல்லா கரெக்டாக அந்த மாதிரி நெக்கை நேராக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஸ்லீவ் ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு ஸ்லீவ் ஜாயிண்ட் வர எக்ஸ்ட்ரா கிளாத் அதில் இருக்குது பாருங்கள், அந்த அளவு வரைக்கும் நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா இதில் 13 இன்ச் அளவு இருக்குது. ஆம் ஹோல் 6.5 இன்ச் அளவு கட் பண்ணணும். நெக்கோட அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். 5.5 இன்ச் இருக்குது.
இந்த அளவை நம்ம அதில் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் கட்டு 4 இன்ச் இருக்குது, அங்கே சைடில் தையலுக்கு சேர்த்துருக்கு. இப்போது 4 இன்ச் அதிகமாக விடலாம், 4.25 இன்ச் எடுக்கலாம். இப்போ 13 இன்ச் இருந்ததை 2ஆக மடிக்கலாம். கிளாத் நம்ம மடித்து வச்சுருக்கும்போது அந்த மடிப்பு பாகத்திலேருந்து 13 இன்ச்சை 2ஆக மடித்து அதில் அடையாளப்படுத்துகிறேன். இது ஷோல்டர் அளவு. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் 6.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். ஷோல்டர் கட்டு 4.25 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 4 இன்ச் இருந்தது, 4 இன்ச் அதிகமாக விட்டுருக்குறேன். கழுத்து பகுதி பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரியே 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விடுறேன். ரவுண்டு நெக் அப்படியே வரைஞ்சி விட்டுறலாம். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்க இந்த ஒரு லைனிங் கிளாத்தும் அந்த மெயின் கிளாத்தையும் நம்ம தனியாக எடுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் குழிவாக கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணலாம், கட் பண்ணாமலும் விடலாம். நல்லா ஃபிட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க குழிவாக கட் பண்ணி எடுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்திட்டு பேக் சைடு அளவை விட ஃப்ரண்ட்டில் குழிவாக கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், பேக் சைடு ஆர்ம் ஹோலை விட ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு கம்மியாக வந்திருக்கு. இப்போது ஸ்லீவ் பார்க்கலாம். நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே சைடில் ஓரம் அடிச்சிருக்கிற பகுதி பக்கமாக மடிக்கிறேன். 2ஆக மடிக்கிறேன், அதை இன்னும் 2ஆக மடிக்கலாம். அப்புறம் 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும். ஷார்ட்டாக வர்ற மாதிரி தான். இப்போ இதில் ஒரு டிசைன் இருக்குது, அந்த பகுதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அந்த அளவுகளை பார்க்கலாம். நேராக ஒரு லைன் போட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு ஓப்பனாக இருக்குது பாருங்கள், மேலே மடிப்பு பாகம் இருக்குது. இப்போது ஸ்லீவோட சுற்றளவு மடித்து வச்சுருக்கும் போது 8.5 இன்ச் அளவு தேவையானது. உயரம் 5.5 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அந்த டிசைன் வர்றது ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதிலிருந்து 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இது வளைவாக கட் பண்ணுறதுக்கு அப்படியே வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ இதே அளவுக்கு ஒரு லைனிங் கிளாத்தும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு 2 பீஸும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவுக்காக கட் பண்ணியாச்சு. மேலே அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வர்ற மாதிரி உள்ள அம்பர்லா டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஈஸியான முறையில் பிகினர்ஸ் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்த வீடியோவில் இதை நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.